மக்களுக்கு எது தேவையோ அதை அறிந்து புரிந்து மக்களுக்கு தருகின்ற ஆட்சியாகத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதனை தியாக உள்ளத்தோடு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எண்ணிய காரணத்தினால் நம்முடைய பெண்கள் குடும்பத்தின் தலைவியாக இருந்து காலையிலிருந்து மாலை வரை எல்லா பணிகளையும் எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தாய்மாருடைய பணி சுமையை ஓரளவேனும் அரசின் சார்பாக குறைக்க வேண்டும் என்று மகளிர்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாயை வழங்குகின்ற ஒரே மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் என்பதனை இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உறுதியாக இந்த தேர்தல் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியடைந்து மீண்டும் முதலமைச்சராக வருவார்கள். இரண்டாம் முறையாக அவர் முதலமைச்சராக வந்தவுடன் மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். கைதட்டு பத்தாது. விடியல் பயணம் நம்ம தாய்மார்கள் அரசு பஸ்ஸுகள் எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் கட்டணமில்லா பேருந்து வசதி இந்தியாவில் தமிழ்நாட்டு தான் இருக்குது. இதுக்கு கைதட்டவே காணமே. அதோடு மட்டுமல்லாமல் 8000 ரூபாய் மதிப்புடைய கூப்பன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும். அந்த கூப்பனில் டிவி இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், நிறைய பொருள் இருக்கும். ஆனால் நீங்களே அந்த 8000 மதிப்புடைய நீங்களே தேர்வு செய்து தரமான கடைகள் தரமான பொருளை நீங்களே சென்று வாங்கிக் கொள்ளலாம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பார்த்து 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 ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு செயலையும் மக்களுக்கு தேவையானதை மட்டும் இன்று செய்து கொண்டிருக்கின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்தான். நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி விவசாயத்தில் வளர்ச்சி, தொழில் புரட்சியில் வளர்ச்சி, நம்முடைய மாணவ செல்வங்கள் 5வது வரை படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் காலையில் சிற்றுண்டி வழங்குகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். இந்த தேர்தல் முடிந்தவரை 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு காலை சுற்றுண்டி வழங்கப்படும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தாய் அன்போடு அரவணைத்து செல்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் ஜாதி சான்றுகள் இல்லை, மதக்கலவரங்கள் இல்லை, சிறுபான்மையின பெருமக்களுக்கு பாதுகாப்பு ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்று இன்றைக்கு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய போடி நகரில் 33 வார்டுகளுக்கும் பேவர் பிளாக் சிமெண்ட் சாலை போட்டாச்சு. பெரிய ரோடுக்கெல்லாம் தார் ரோடு போட்டாச்சு. பாதாள சாக்கடை திட்டம் முதல்ல அந்த போடி நகருக்கு வந்து இப்படி இந்த பள்ளி போய் அப்படி அந்த வழி வரும்போது சாலை கழிவு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கழிவு நீர் பூரா அந்த குளம் மாதிரி அந்த வயல்வெளிகளில் தேங்கி நிற்கிற சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டம் போடியின் நகருடைய சுகாதாரத்திற்கான 80 கோடி ரூபாய் செலவில் சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பாதாள சாக்கடை திட்டம் வந்தால் தண்ணீருடைய தேவை மிக 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 அதிகமாகும். அதற்காக 80 கோடி ரூபாய் செலவில் முல்லை பெரியாறிலிருந்து ராட்சச பைப்புகள் மூலம் நம்முடைய தலைமை நீரேற்று நிலையத்திற்கு தண்ணீர் கொண்டு போய் 10 லட்சம் 2 OHT இங்கே போடி நகரத்தில் கட்டப்பட்டு இன்னொரு கொட்டக்குடியிலிருந்து ஏற்கனவே வந்துகிட்டு இருந்த தண்ணீரோடு இன்னொரு பைப் லைன் கொட்டக்குடியிலிருந்து எடுத்து ஆக எல்லா தண்ணீரையும் அங்கு சுத்தப்படுத்தி இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் 33 வார்டுகள் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் சீரான குடிநீர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரே நகராட்சி போடி நகராட்சி தான் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.